ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து கர்ஜத்தில் வந்து ஒரு சூப்பரான 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி சூப்பரான மீட்டிங் வீடியோ தான் இது. நாங்கள் வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ், இது 3வது வருஷம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக வந்து நாங்கள் எப்போவுமே பிளான் பண்ணுவோம். இது வந்து எங்களோட 3வது பிளானு. லோனாவாலா, அலிபா, இது வந்து கர்ஜத்து. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் தான் கொஞ்சம் இப்போதைக்கு பிளான் பண்ணுறோம். தூரமாக போகிறதா பிளான் வந்து எங்களால் பண்ண முடியல. ரொம்ப டயர்டாக தெரியுது. கர்ஜத்துக்கு வந்து கரெக்டாக குர்லா தாதர்லேருந்து லோக்கல் ட்ரெயின் உண்டு. ஸோ நாங்கள் அந்த லோக்கல் ட்ரெயின்லேயே வந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ போனோடனே எங்களுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா ட்ராவல் மட்டும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிட்டு. ஸோ நாங்கள் அப்படி நினச்சிருந்தோன்னா பக்கத்துலேருந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஆனால் சாப்பாடு நல்லாவே இல்லை. கர்ஜத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஸோ கரெக்டாக வந்து ரெசார்ட்டில் போய் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அந்த வாட்டி ரெசார்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருந்து, நைட்டும் சரி பகல்லையும் சரி. போன உடனே வந்து நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு தான் கிளம்பியாச்சு. இதில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து என்னால் வந்து போட முடியல. என்னென்னா நிறைய வந்து அங்கே வந்து டான்ஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தங்க ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் ஆடுற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இங்கே வந்து ரெயின் டான்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே இருந்துச்சு. கரெக்டாக வந்து ஈவினிங் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைட்லாம் போட்டு எல்லாமே பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். கரெக்டாக வந்து நாங்கள் குளிக்கிறதுக்காக கரெக்டாக போயிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் காலையில் வந்து எங்களுக்கு 11 o'clock வந்து செக் அவுட் டைம். உள்ளே வந்து 2 மணிக்கு வந்து செக்இன் உள்ளே போகிற மாதிரி. ஸோ கரெக்டாக வந்து பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸ்லாம் இறங்குனாங்க. இறங்கி வந்து பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு சைடு உட்கார வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு சைடு போயிட்டோம். கொஞ்சம் ஆழமான இருக்க பகுதியில் வந்து நாங்கள் போகும்போது நாங்கள் பார்த்தா ஆப்போசிட் சைடில் ஒரு ஆள் ஆடிட்டு இருப்பார். அவரை பார்த்து நாங்கள் ஆடினோம். அவர் டான்ஸை விட எங்கள் டான்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்து. என்ன ஆச்சுன்னா, இது வந்து தமிழ் சாங்க்கு வந்து நாங்கள் செம குத்தாட்ட போட்டோம். அப்படி போடு சாங்கு நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். எங்களுக்கு வந்து அப்படி போடு சாங் போடுங்கன்ட்டு. மகாராஷ்டிராவில் மெயினாக நிறைய பேருக்கு வந்து அப்படி போடு சாங் அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய பேருக்கு தெரியுமாங்க. அதனால் அவன்கிட்ட சொன்ன உடனே எங்களுக்கு போட்டுட்டான். ஸோ நாங்கள் வந்து பாடி வந்து செமையாக வந்து என்ஜாய் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகுது. அதே மாதிரி வந்து என்னென்னா, டான்ஸ்குள்ளே வந்து இதில் வந்து சாங் வந்து நம்ம அந்த ஒரிஜினல் வாய்ஸ் வந்து போட முடியாது. ஏன்னா காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் நார்மலாக வந்து போட்டிருந்தேன். குட்டீஸ்க்கெலாம் வந்து நாங்கள் ரேஸ் மாதிரி வச்சுருந்தோம். யார் வந்து ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு இங்கே தொட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குட்டீஸ் ஒரு சைடு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு சைடு பேசிகிட்டு இருந்தோம். இந்த பிக்னிக்கோட நோக்கம் என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ரிலாக்ஸாக, இப்போ வந்து இதில் வந்து மெயினாக நிறைய பேர் 2 பேர் ஒர்க்கிங்காக இருக்கலாம், 3 பேர் வந்து நாங்கள் வந்து ஹோம் மேக்கராக இருக்கோம். ஸோ நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. வருஷத்தில் ஒரு நாளாவது நம்ம ஃபேமிலி கூட டைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பிக்னிக் போகிறது. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் 3 வருஷம் வந்து நாங்கள் 5 கப்புள்ஸும் வந்து எவ்வளோ பெரிய இது ப்ரெஷர் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலை வந்தாலும் சரி, மாற்றி நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி நாங்களே வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஏற்றாப்புல பிளான் பண்ணி இந்த பிக்னிக் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். குட்டீஸுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். வருஷத்தில் எத்தனை வாட்டி கூப்பிட்டு போனாலும் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ ரொம்ப அருமையான பிக்னிக். இது வரைக்கும் நாங்கள் 5 கப்புள்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். இங்கே ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஆடி முடிச்சுட்டு போவோம். அங்கே ரெயின் டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போனோம். அங்கேயும் கொஞ்ச நேரம் பிள்ளைங்க எல்லோரும் விளாண்டாங்க. பிள்ளைங்க தான் வந்து ஸ்விம்மிங் பூலை விட்டு இதை விட்டு வெளியே வரதுக்கு மனசே இல்லை. பட் வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிட்டு குளிரவும் ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அவுட்ருங்கனால, கர்ஜத் சைடுங்கிறதுனால இது வந்து ரொம்ப கூலாகவே இருக்கும் இந்த இடங்கள் ஃபுல்லாமே. ஸோ அப்படி போனோம். இந்த தண்ணி வந்து எப்படின்னா மேலே உழம்போச்சு நம்மளே அடித்து தள்ளிடுது. ஒரு சைட்லாம் நின்றுட்டு அப்படியே வந்து பேக் அடித்து ஓடிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடாகவே இருந்தது. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்து இதில் வந்து நான் வந்து விளாண்டுட்ருக்கேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சொல்லுங்க, நிறைய சிந்திராத ஒரு வழியா நிறைய பேர் கேட்கலாம், உங்களுக்கு எப்படி சிஸ்டர் மகாராஷ்டிரா வந்து செட் ஆகுது அப்படின்னா, மகாராஷ்டிரா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படின்னா, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம். நாங்களுமே ஓரளவு நல்ல பாண்டு தான் எல்லாருமே சேர்ந்து இருக்குது. ஸோ அதனால் நாங்களே எங்களுக்கு பிளான் பண்ணி நாங்களே வந்து சரி வெளியே போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கிளம்பி எல்லோரும் போயிடுவோம்.
இந்த பிளான் வந்து கரெக்டாக வந்து நாங்கள் லேடிஸ் தான் போட்டோம், வாங்க நம்ம எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து ஏன்னா வருஷம் பிளான் போட்டால் தான் போக முடியுது, இல்லைன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து எப்படியா ஸ்கிப் ஆயிடுது. வாங்க இந்த வாட்டி நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து பக்கத்தில் வந்து போட்டிங் ஆப்ஷனும் இருந்துச்சான். ஆனால் அது வந்து காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் போட்டிங்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நமக்கு வந்து என்னென்னா சாப்பாடு, குளிக்கணும், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணணும். அப்புறம் நைட்லாம் வந்து செம்மையாக போச்சு. அதெல்லாம் நீங்கள் அடுத்து கண்டினியூஸாக வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக குளிச்சு முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் விளாடுறதுக்கு இடம் இருந்துச்சு. ஸோ இந்த விளாட்டு எல்லாமே விளாண்டோம். கேரம் இருந்து அதேமாதிரி பால் வந்து த்ரோ பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து எங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆச்சு. இதில் வந்து மினிமம் ஒரு 8 o'clock வரைக்கும் நாங்கள் வந்து விளாண்டுருப்போம். ஒரு மணி நேரம் கரெக்டாக வந்து குளிச்சு முடிச்சுட்டு 1 மணி நேரம் அப்புறம் வந்து விளாண்டோம். ஸோ விளாண்டு முடிச்சுட்டு அப்படி வந்து கொஞ்சம் வந்து நைட் வியூவை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட்டில் வந்து கார்டன் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து. இதில் வந்து பகல் வியூவுமே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து 2 ஸ்விம்மிங் பூல் இருந்து. முதல்ல நீங்கள் பார்த்தது பெரிய ஸ்விம்மிங் பூல், இது வந்து சின்ன ஸ்விம்மிங் பூல். இது வந்து நாங்கள் தங்கி இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. இதில் வந்து குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே குளிக்கலாம். அடுத்த நாள் காலையில் வந்து இதில் வந்து குட்டீஸ் வந்து குளித்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்து. அப்புறம் கரெக்டாக வந்து வயிறு பசிச்சோன்னே பக்கத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதிலே வந்து எங்களுக்கு என்னென்ன பஃபே சிஸ்டம் இருந்தது. ஆனால் ஒரு ஆளுக்கு 800 சொன்னாங்க. அதேமாதிரி சின்ன பிள்ளைங்க 11 வயசுக்கு மேலே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க. ஸோ அதை விட எங்களுக்கு ஹோட்டல் தான் லாபம் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ரெசார்ட்டில் வந்து புக் பண்ணி அங்கேயே ஹோட்டலில் வந்து புக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு வந்து சாப்பாடு வந்து நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப லாங் டைம் வந்து உட்காந்து பேசுகிறதா ஐடியா இருந்தனால வந்து நல்லா சாப்பிட்றலாம் தெம்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து அடுத்த பிளான் வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்து வந்து நாங்கள் வந்து சூப்பரான காம்படிஷன் நாங்கள் எல்லாமே எங்களுக்காக வச்சுருந்தோம் 5 பேரும். ஸோ அந்த காம்படிஷன் தான் அடுத்து பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் பார்க்க சிரிப்பாகவும் இருக்கும். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து லவ்வர்ஸ் டேயோட வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ 2 பேர்த்துக்குமே சேம் தான். டிஷர்ட்டில் லேப்டாப்னு எழுதியிருக்கோம். ஸோ அந்த டிஷர்ட் தான் 2 பேரும் நாங்கள் போட்டிருந்தோம். சாப்பிட்டு முடித்த பிறகு இதான் காம்படிஷன். எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஒய்ஃபை வந்து தூக்குறதா வந்து ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து வெயிட் நான் கம்மியாக இருக்கனால டப்புன்னு வந்து என்னை தூக்கிட்டாங்க. மேடம் தூக்கிடுவாங்க. ஒரு வழியாக வந்து தூக்கி முடிச்சாச்சு. இனிமேல் அடுத்த கப்புள்ஸ் வந்து தூக்க ரெடி ஆகிட்டாங்க. அதெல்லாம் தூக்கிடுவாங்க. ஒரு கப்புள்ஸ் மட்டும் தூக்க முடியல. நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்கள வந்து பிக்னிக்கோட தூக்க வச்சிடலாம். அப்புறம் வந்து குட்டீஸோட டான்ஸ் இருந்து நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்பீக்கர் கொண்டு போயிருந்தனால குட்டீஸை வந்து நல்லா டான்ஸ் பண்ண வச்சுருந்தோம். இதுக்கான வீடியோலாம் ஆல்ரெடி நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து தனியாக ஒரு சைடு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அந்த சாங்கு. ஸோ அதுக்கு ஒரு செம குத்தாட்டம் வேறு அந்த இடத்துல போட்டுட்டு இருந்தோம். கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து 12 மணிக்கிட்ட ஆகிட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு 1.5 மணி நேரம் பேசி வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம் இந்த டைமில். எப்போவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறது ஹோட்டல், அதுக்கப்புறம் வந்து பிக்னிக், அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே வீட்டுக்கான ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் மாற்றி வந்து அட்டன் பண்ணிடுவோம் எல்லாத்துக்குமே. ஸோ நான் வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க காரணம் அப்படின்னா முக்கால்வாசி ஃப்ரெண்ட்ஷிப் தான். எனக்கு போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தாராவியில் வந்து ஒரு 5.5 வருஷமாவது இருந்திருப்பேன். அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க எல்லாருமே ரொம்ப பாண்டு, ரொம்ப ஷேரிங் கேரிங் எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணி எப்போ தாராவி போனாலும் பேசி சந்தோஷமாக இருப்போம். அப்புறம் வந்து ஃபுல்லாமே வந்து நைட்டு விளாட்டும் இருந்துச்சு. ஷட்டில் காக் எல்லாமே வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஒரு சைடு.
அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு எல்லாமே தூக்கம் வந்துட்டு அதனால் வந்து எல்லோரும் டயர்டாக இருந்ததுனால போய் வந்து நாங்கள் தூங்க போயிட்டோம். ஸோ அடுத்த நாள் காலையில் தான் வந்து சாப்பாடு இருந்துச்சு. பஃபே சிஸ்டம் எங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்த பைசாலே வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து உள்ள சாப்பாடு எல்லாமே நிறைய வெரைட்டி வந்து பஃபே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து பிள்ளைங்க வந்து அவ்வளோ வர முடியல. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் தங்கியிருந்த ரூமை விட இது கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். குட்டீஸ் மட்டும் பக்கத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, அங்கே வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து குளிச்சுக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அதை யூஸ் பண்ணிட்டோம். கார்டன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுமாதிரி உள்ளே வந்து நிறைய விதமான ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் கிளாஸ் மாதிரி போட்டிருந்து அதுக்குள்ளே வந்து ரூம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்க குட்டி ஸ்விம்மிங் பூலில் வந்து குட்டீஸ் எல்லோரும் காலையில் வந்து கொஞ்ச நேரம் குளித்தாங்க. அவங்களுக்கு வந்து குளிக்க தான் மெயின் என்டர்டெயின்மெண்ட். உள்ளேருந்து வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கரெக்டாக பார்த்தா செக் அவுட் டைம் வந்து ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ நாங்கள் கரெக்டாக வந்து அதுலேருந்து வெளியே போய் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். ஆனால் எங்களை எதுவுமே சொல்லலை. கார்டன்லேயே உட்காந்து நாங்கள் டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஸோ டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பிள்ளைங்க எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. எதுவுமே சொல்லலை. அன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் நாங்கள் எல்லோரும் பண்ணியிருந்தோம். அவளுக்கு வந்து பேபி ஷோவர் வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து செகண்ட் பேபி, அதனால் வந்து நாங்கள் சர்ப்ரைஸாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் வந்து அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு வந்து நான் உங்களுக்கு அந்த நாங்கள் எல்லோரும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ போடுறேன். இப்போதைக்கு எங்களோட பிக்னிக் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மொபைல் தமிழ்ச்சி. பாய்.